இந்த திமுக ஆட்சியில பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஆனா மாதர் சங்க நிர்வாகிகள் எல்லாம் லீவு போட்டுட்டு டூருக்காக சுவிட்சர்லாந்துக்கு போயிட்டாங்கன்னு கேட்டா எனக்கு தெரியல. சிம்பு மறுபடியும் பீப் சாங் போட்டா மட்டும்தான் மாதர் சங்க நிர்வாகிகள் வந்து போராட்டம் பண்ணுவாங்களோ என்னமோ. தொடர்ச்சியாக பெண் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் சீண்டல் தமிழ்நாட்டுல அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பெண்ணுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் நடந்தா நம்ம காவல்துறை கிட்டதான் போய் நிற்போம். ஆனா காவல்துறை அதிகாரிகளே பெண் குழந்தைகளை கற்பழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடப்பது தமிழ்நாட்டுல. போன வாரம் விழுப்புரம் மாவட்டத்துல பிரம்மதேச காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர் இளங்கோவன் எனக்கூடிய ஒரு பொறுக்கி பைய கவர்மெண்ட் ஜீப்பை எடுத்துக்கிட்டு, அதாவது கவர்மெண்ட் போலீஸ் ஜீப்பை எடுத்துக்கிட்டு 10வது படிக்கக்கூடிய ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு போய் ஒரு பங்களால வச்சு பாலியல் அத்துமீறல் பண்ணியிருக்கான். அவனுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது யாரு? காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உருப்படியான நடவடிக்கைகளை எடுத்திருந்தா காவல்துறை அதிகாரிகள் இது போன்ற சம்பவத்துல ஈடுபடுவாங்களா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு டிஜிபி போட முடியல. அதனாலதான் சட்ட ஒழுங்கு தறிகட்டு கிடக்கு. 2 நாளைக்கு முன்னாடி ராமேஸ்வரத்துல 12வது படிக்கக்கூடிய பெண்ணை ஒருத்தர் லவ் பண்றான். அந்த பொண்ணு லவ் அக்செப்ட் பண்ணிக்காத காரணத்துக்காக அந்த பொண்ணை பட்ட பகல்ல குத்தி கொலை பண்றான். இந்த நாய்க்கெல்லாம் தைரியம் கொடுத்தது யாரு? காவல்துறை ஒழுங்கா இருந்தாங்கன்னா இது போன்ற சம்பவம் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்குமா? காவல்துறை அதிகாரிகள் இது மட்டும்தான் பண்ணியிருக்காங்களா? போன மாசம் திருவண்ணாமலை மாவட்டத்துல 2 காவல்துறை அதிகாரிகள் ஆந்திராவை சேர்ந்த பெண்ணை தாய்க்கு முன்னாடி வச்சு கற்பழிச்சிருக்காங்க. அப்ப காவல்துறையோட லட்சணம் எந்த அளவுக்கு இருக்கு? உடனே யூபிய பாரு பீகார பாருப்பாங்க. யூபியிலும் பீகார்ல இது போன்ற சம்பவம் நடக்கிறது கிடையாது. அப்படி நடந்துச்சுன்னா காட்டுங்க. ஆனா தமிழ்நாட்டுல இது போன்ற சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. மாதர் சங்க நிர்வாகிகள் எங்க? கனிமொழி அக்கா எங்க? கனிமொழி அக்கா உடனே வந்துட்டு மணிப்பூர பாரு நாகாலாண்ட பாருப்பாங்க. ஆனா விழுப்புரத்தையோ திருவண்ணாமலையோ ராமேஸ்வரத்தையோ சென்னையோ அக்கா பாக்குறதே கிடையாது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டு வருது. குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இந்த திமுக ஆட்சி அதிகரிச்சுட்டு வருது. இதுக்கு காரணம் காவல்துறைக்கு டிஜிபி போராதுன்னு நான் சொன்னாலும் காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஆட்சி செய்ய தெரியலதான உண்மை. இதே ஆட்சி 2026 தொடர்ந்துச்சுன்னா பெண்களுக்கு பாலியல் அத்துமீறல் அதிகரிக்குமா இல்லையா? பெண்கள் பாதுகாப்பாக வெளியில வந்துட்டு போக முடியுமா இல்லையான்னு மக்கள் நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். உடனே அந்த பொண்ணு இதுக்கு அங்க வந்துச்சு இங்க போச்சுன்னு மட்டும் ஏறிட்டு வருவானுங்க 4-5 சொயினாயிங்க.